लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदि राजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீய திருவடிகளே சரணம் यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोगदस्तदितरानतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆளுமிழந்தலும் மேற்குயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலை மேயாராமுதே அடியேர் கருளாயே எல்லாம் அல்ல ஏழ்மலையான் பெருகருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2451வது நாள் பாசுர பதிவேற்றம். திருமங்கை ஆழ்வாருடைய பெரிய திருமொழியிலே 10ஆம் பத்திலே வரக்கூடிய 10ஆம் திருமொழியுடைய 6வது பாசுரம் 1000வது பெரிய திருமொழி பாசுரம். பரகால நாயகி சகுனங்களை வைத்து கண்ணனை வரவேண்டும் என்று அழைக்கிற பாசுரம். செம்போத்து பறவையை பல்லியை செம்போத்து பறவையை கூப்பிட்டாள், பல்லியை கூப்பிட்டாள், காக்காவை கூப்பிட்டாள், குயிலை கூப்பிட்டாள், கிளியை கூப்பிட்டாள். 5 பாசுரங்களிலே இது 6வது பாசுரம். கோழியை கூவுகிறது, அதை பற்றி பேசுகிறாள். கோழி முதல் முறை கூவினால் அது சந்தோஷத்திற்கும், 2வது முறை கூவினால் அது பிரிவிற்கும் உள்ளது என்று சகுனசாஸ்திரம் சொல்வதாக பெரியோர்கள் சொல்கிறார்கள். பெரியவாச்சான் பிள்ளை இந்த பாசுரத்திற்கு வியாக்கியானம் எழுதுகிற போது சொல்லுகிறார், பட்டர் சொல்வாராம், கண்ணன் கோழியை தன்னுடைய மடியிலேயே வைத்துக் கொண்டு வருவான் போல் இருக்கிறது. அவன் வரப்போகிறான் என்பது முதல் கோவிலில் சொன்னவுடனேயே கலனியில் ஈடுபட வேண்டும், நம்மோடு அவன் சேரப்போகிறான் என்ற சந்தோஷத்திலே இருக்கிற தலைவிக்கு ஒரு சிறிது நேரத்திலேயே அது கூவ துவங்குமாம். 2வது முறை 2வது முறை தூவினால் கூவ துவங்கினால் அது செல்லப் போகிறான் என்ற அர்த்தம். அவ்வளவு நேரம் இருந்தோம் என்று தெரியாது, ஆனால் பிரிவு என்பது உடனே வந்துவிட்டது போல தோன்றும். எனவே பிரிவை காட்டுகிற 2வது முறையும் கூவுகிறதே, நான் என்ன செய்ய போகிறேன் என்று இந்த பாசுரத்திலே பரகால நாயகி தன்னுடைய தோழியை பார்த்து சொல்வதாக அமைந்துள்ள பாசுரம். முதலிலே தனியன் கலையாமி கலிதம்சம் கவிம்லோக திவாகரம் யசகோபி பிரகாசாபி ஆபித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையுளூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரங்கள் மங்கையர்கோன் தூயோன் சுரமான வேல் நெஞ்சுக்கு இருள் கடி தீபமடங்கா நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாரண சாரம் பரதமே பஞ்சு கடல் பொறி பரகாலன் படுவல்களே எங்கள் கதியே ராமானுச முனியே சங்கை கெடுத்தாண்டு தவராசா பொங்கு புகழ் மங்கையர் கொண்டு இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்குமனம் நீ எனக்கு தார் மாலை தனிவழியே பறிக்க வேணும் என்ன கோலை பதிவிருந்த கொற்றவனே வேலை அடைந்துடன் கையால் அடிய வினையை துணித்தருள வேணும் துணிந்து. 1000வது பெரிய திருமொழி பாசுரம். கோழி கூவேன் கூ என்னும் ஆள் தோழி நான் என் செய்கேன் ஆழி வண்ணர் வரும் பொழுதாயிற்று கோழி கூவு என்னேல் என் மால் கூவு கோழி கூவும் என் மால் என்று சொல்கிறார். நான் என்ன பண்ணுவேன்? ஆள் என்றால் கஷ்டம். என்ன பண்ணுவேன் தோழி? கஷ்டமா இருக்கு. கோழி கூவும் என்னுமால் ஆழி வண்ணா வரும் பொழுதாயிற்று கோழி கூவும் என்னுமால் தோழி நான் என் செய்கேன் என்று படிக்க வேண்டுமாம். இதை கண்ணபிரான் முதலிலே சாமல் கோழி கூவின உடனே தன்னை குறித்த பெண்ணுடன் அவன் வர இருக்கிறான் என்பதை கூவினவாறே முதல் கூவலிலே அவன் வரப்போகிறான் என்பதை உறுதி செய்கிறதாம். உடனே 2வது முறை அது கூவுகிற பொழுது என்னவென்றால் அவன் தன்னை விட்டு பிரிய போகிறான். ஆழி வண்ணா என்றால் கடல் நிறத்து மன்னவன் வருகிறான். கோழியானது கூவுகிறது, இதோ கடல் நிறத்து மன்னவன் வருகிறான் என்று நினைத்து கொண்டு மகிழ்ந்து கொண்டே இருக்கிறபடி ரொம்ப காலமாக பல ஊழிகாலம் காத்திருந்து அன்றைக்குத்தான் அவன் வரப்போகிறான் என்று கோழி கூவும் வருகிறான் என்று சந்தோஷப்படுகிற பொழுதே உடனே பிரிவதற்கான 2வது கூவலை அந்த கோழி கூவுகிறது. நான் என்ன செய்வேன் என்று துன்பத்தோடு பேசுகிறாள் தலைவி. பல ஊழிகளாயிடும் அன்றோ நாழியை பல கூறிட்ட கூறாயிடும் என்று திருவிருத்தம். அநேக கல்பகாலங்களாகவும் இவள் காத்திருப்பது போல இவளுக்கு தோன்றுகிறது. ஆனால் கிருஷ்ணனுடைய சம்போகம் என்பது நடந்தவுடனேயே முடிந்து விடுவது போல இருக்கிறதே, நான் என்ன செய்வேன் என்று கேட்கிறான். இதற்கு தான் முன்பே சொன்னோம். பெரியவாச்சான் பிள்ளை சொல்கிறார், கிருஷ்ணன் கோழியை மடியிலே இட்டு கொண்டு வரும் போலே காணும் என்று பட்டர் சொன்னதாக சொல்கிறார். இந்த வாசகமானது மிகவும் பிரசித்தம் என்றும் துதிவாதி பயங்கர மணங்காச்சாரியரும் சொல்லுகிறார்.
பற்ற சொன்ன வாசகம். ஏனென்றால் கண்ணன் வருவது தெரியும், வந்தான் என்று நினைத்து கொண்டிருக்கும் பொழுதே அவன் சென்று விடுகிறானே, அவன் வந்த விஷயத்தை நாம் முழுமையாக அனுபவிப்பதற்கு முன்னாலே அவன் நம்மை விட்டு பிரிந்து விடுகிறானே என்று பரகால நாயகி வருந்துவதாக தோழியிடம் சொல்லுவதான பாசுரத்தை மீண்டும் பார்ப்போம். கோழி கூவும் என்னும்மால் தோழி நான் என் செய்கேன், ஆழி வண்ணர் வரும் பொழுதாயிற்று. கோழி கூவும் என்னுமால், வருகிற பொழுது ஆகிவிட்டது என்பதனால் முதல் கூவலிலே நான் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கும் போதே இரண்டாவது முறை கூவி அவன் பிரியப் போகிறான் என்பதை உணர்த்துகிறதே இது கோழி. அந்த கடல் நிற வண்ணனை நான் பிரியப் போகிறேன் என்று நினைக்கும் பொழுதே துக்கம் தொண்டை அடைக்கிறதே. என்ன செய்வேன் தோழி, என்ன செய்வேன் தோழி என்று புலம்புகிறாள் பரகால நாயகி. நாளை அடுத்த பாசுரம். காயேன வாச்சா மனசேந்திரியவா அப்ஜாப்தனாவா பிரகதேஸ்வாவாது கரோமே சகலம்பரஸ்மி சிவ நாராயணாயன் சமர்ப்பியாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகல விதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தோட ஏற்பட்ட போதிலும் அடியேன் செய்கிற நன்வினையோ தீவினையோ அத்தனையும் உடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று நாள் வருவதற்கு அனுப்புவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.